சென்னை புக் ஃபேருடைய இன்னொரு வசதி எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் வந்து கார் இல்லை வராமல் நீங்கள் வந்து ஒரு மெட்ரோ ட்ரெயின்லையோ அல்லது பஸ்ஸில் வர்றீங்க இல்லை பைக்கில் வர்றீங்க அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, நீங்கள் நிறைய பார்த்தீங்களா சாரி அந்த நந்தனம் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து நம்ம சென்னை புக் ஃபேர் இந்த நந்தனம் ஒய்எம்ஷே கிரவுண்டு வர்ற வரைக்கும் பார்த்தீங்கனாலே நிறைய பாத்வேயில் நிறைய புக் ஷாப்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா யூஸ்டு புக்ஸ்லாம் நிறைய விற்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரேர் புக்ஸு இந்த மாதிரி நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணக்கூடிய ஒருத்தராவோ இல்லை நமக்கு பர்டிகுலராக இந்த புக் வந்து பிரிண்டிங்கில் இல்லை நான் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்கள் வந்து தேடுறவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு இடமா தான் அந்த பாத்வேயில் நிறைய புக் ஷாப்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா எல்லாமே 100, 200 ஸோ அந்த மாதிரியான புக்ஸ் எல்லாமே இருக்குது. அது எல்லாமே வந்து யூஸ்டு புக்ஸ். ஓகேங்களா, நம்ம புக் ஃபேரில் இருக்கிறது எல்லாமே நம்ம வந்து புதிய புத்தகங்களாக இருக்கும். இங்கே வந்து நீங்கள் யூஸ்டு புக்ஸு வாங்கி படிக்கணும் அப்படின்னா கூட உங்களுக்கு நிறைய அந்த புக் ஃபேர் வர்ற வழியில் நிறைய ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கடைகள் எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாம் கடந்து நம்ம அப்படியே வந்து புக் ஃபேர் கிரவுண்டு உள்ளார வந்தோம் அப்படின்னாக்கா பார்த்தோம்னா பெரிய இந்த ஒய்எம்சிஏ கிரவுண்டில் இந்த விஸ்தாரமான இந்த கிரவுண்டில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ட்ரன்ஸ்லேயே நமக்கு வந்து ஒரு பெரிய கிரவுண்டில் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு அரங்கம், அதாவது இந்த அரங்கம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒவ்வொரு நாளும் இந்த புக் ஃபேரில் 17 நாள் நடக்கக்கூடிய இந்த புக் ஃபேரில் ஈவினிங் டைமிங்கில் உங்களுக்கு அந்த பேச்சாளர்களுடைய கவி அரங்கம், அப்புறம் பட்டிமன்றம், உரைவீச்சு, ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்பீச்சஸ் எல்லாமே நடக்கக்கூடிய அரங்கங்கள் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இங்கே வரும்பொழுது உங்களை ரிஃபர்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்டால்ஸ் எல்லாமே இருக்குது. நம்மளுடைய ஊர் பலகாரம், அதாவது நம்ம கிராமத்து பலகாரம்னு சொல்லக்கூடிய இந்த பணியாரத்துலேருந்து நிறைய அந்த முறுக்கு வகைகள் இது எல்லாமே இங்கே வந்து நிறையவே கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன கேண்டீன்ஸ் எல்லாமே இங்கே நிறைய இருக்குது. நிறைய டீ, காஃபி இந்த மாதிரி எல்லாமே கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாமே நம்ம வந்து சாப்பிட்லாம். பெபிள்ஸ் தமிழ். வணக்கம் அண்ட் வெல்கம் டு பெபிள்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ். நம்மளுடைய பெபிள்ஸ் தமிழ் சேனலில் இந்த சென்னை புக் ஃபேர், அதாவது 2025 நடக்கக்கூடிய இந்த 48வது சென்னை புக் ஃபேர் பற்றின வீடியோஸ் வந்து ஏற்கனவே நம்ம 2-3 வீடியோஸ் வந்து பார்த்துருக்குறோம். ஸோ ஏன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா நிறைய, அதாவது சென்னையில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான இந்த திருவிழா அப்படின்னாக்கா நம்ம சென்னை புக் ஃபேரை சொல்லலாம். ஸோ அந்த வரிசையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து 2 வாரத்தில் நம்ம வந்து 3 வீடியோஸ் பார்த்துருக்குறோம். இப்போ நம்ம வந்து அடுத்ததாக அதே எபிசோடு கண்டினியூட்டியாக என்ன இன்னும் ஸ்பெஷல் என்ன இருக்குது அப்படிங்கிறத இந்த பதிவில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க சென்னை நந்தனத்தில் நடக்கக்கூடிய இந்த 48வது சென்னை புத்தக கண்காட்சியை பார்த்துட்டு வரலாம். நுழைவு கட்டணம் 10 ரூபாய். இதுவே நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் டிக்கெட் வாங்க வேண்டாம். உங்களோட ஐடி கார்டு மட்டும் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா போதும். அடல்ட்டுக்கு மட்டும்தான் இங்கே 10 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. கேட் நம்பர் 1க்குள்ளே என்ட்ரு ஆகும்போது உங்களுக்கு இருக்கிறதா இந்த மதுமிதா புக்ஸு. இங்கே தமிழ் பாடம், ஆல் இன் ஒன், பம்பர் வேர்ட் சர்ச்சு, ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், அனிமல்ஸ், பேர்ட்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரீகேஜிலேருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்குமே தேவைக்கு உண்டான புத்தகங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த ஸ்டால் அவைலபிளாக இருக்குது. அது மட்டுமே இல்லை, உங்களுக்கு டாட் டு டாட் கலர் ஆகட்டும், ஆக்டிவிட்டீஸ், ட்ரெஷர் லேண்ட், பம்பர், பென்சில் ஷேடிங், இந்த மாதிரி வித்தியாசமான புத்தகங்கள்லாம் உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்குங்க. கேட் நம்பர் 1ல் வரும்பொழுது உங்களுக்கு இங்கே மதுமிதா புக்ஸ் இருக்குது. நம்மளால் ஃபுல்லாக எல்லா ஸ்டாலையுமே பார்க்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட ஸ்டால்ஸ் எல்லா விதமான புத்தகங்களையும் மேக்ஸிமம் நம்ம ட்ரை பண்ணலாம். அதாவது குழந்தை புத்தகங்களாகட்டும், சரித்திர கதைகளாகட்டும், அறிவு சார்ந்த புத்தகங்களாகட்டும், தன்னம்பிக்கை சார்ந்த புத்தகங்களாகட்டும், எல்லாமே நம்ம பார்க்கலாம். வாங்க. புக் ஒர்க்ஸ் லைப்ரரியில் ஆத்திச்சூடியெல்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஆத்திச்சூடி மட்டும் இல்லை, உங்களுக்கு தமிழ் ரைம்ஸ் ஆகட்டும், இங்கிலீஷ் ரைம்ஸ் கூட இங்கே சூப்பராகவே இருக்குது. நீங்கள் வரும்போது மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். குமுதம் பப்ளிகேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா புத்தகங்கள் இருக்குது. மகாசக்தி, குமுதம்னுடைய பழைய புக்ஸ் எல்லாமே இங்கே நிறையா இருக்குது. அதாவது பழைய கதைகள், தமிழச்சி ஆண்டாள், மகிழ்ச்சிக்கான ரகசியங்கள், இந்த மாதிரி நிறையா புத்தகங்கள் வந்து வாங்கி செல்லலாம். குமுதம் ஸ்டால் 456, 457 ஸ்டால் நம்பரு. எங்கள் ஸ்டாலில் தமிழச்சி ஆண்டால் ரொம்ப நல்லா போகும். அது பிரியா கல்யாணராமன் சார் எழுதுனாங்க. இந்த வருஷம் நியூ டைட்டில்னு பார்த்திங்கன்னா தாளங்குடை. ஒரு பெண்ணுக்கு நடக்கிற பிரச்சனையை 10 எழுத்தாளர்கள் தீர்வு கொடுத்துருக்குறாங்க. 10 விதமான தீர்வு இருக்குது. ஓகே, அந்த மாதிரி இந்த ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது. அப்புறம் கடவுள் குரல், இது வந்து நியூ டைட்டில், இதுவும் ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் மாதம்பட்டி ரங்கராஜ் அவரோட ஃபஸ்ட்டு புக்கு. ஓகே, சமைக்கலாம் வாங்க, இதுவும் ரொம்ப நல்லா இருக்குது. இது நியூ டைட்டில். இந்த 3மே ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது. ஃபாஸ்ட் மூவிங். ஈசன் வழிகாட்டுகிறார்னு ஒரு புக்கு, அதுவும் ஃபாஸ்ட் மூவிங். எல்லாமே நியூ டைட்டில்ஸ் தான். இந்த வருஷம் 2025 வந்து ஈசன் வீட்டுக்கு ஒரு ரொம்ப நல்லா போகுது. ஆண்டாள் ரொம்ப நல்லா போகுது. 3 வருஷமாகவே இது
ஓகே, தமிழச்சி ஆண்டாள். ஆண்டாள் 5 பார்ட் இது. ஓகே, இந்த 5 பார்ட்டுமே ஃபாஸ்ட் மூவிங் தான். நன்றி, தேங்க்யூ. அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்கிறது மணிமேகலை பிரசுரம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மர்ம நாவல்கள், மணிமேகலை, பஞ்சாங்கம், இந்த மாதிரியான பல புத்தகங்கள் இந்த ஸ்டாலில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க. சமையல் புத்தகங்களும் உங்களுக்கு இங்கே ஸ்டாலில் அவைலபிளாக இருக்குது. பொன்னியின் செல்வனாகட்டும், இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள். மணிமேகலை பிரசுரம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நல்ல பிரசுரங்க. இங்கே வரும்பொழுது நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டால் நம்பர் F28, அமர் சித்ர கதா பிரைவேட் லிமிடெட். இங்கே பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கான மகாபாரதம் புத்தகங்கள் கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா அனிமேட்டட் புக்ஸ் வந்து நிறையா இருக்குங்க. ராமாயணம், மகாபாரதம் தமிழ் ஆங்கிலத்தில் ரெண்டுமே கிடைக்கும். ஸ்டோரிஸ் ஆஃப் சிவா, ராமா, பீர்பால், பஞ்சதந்திரா, ஜாதகாஸ், ராமாயணா, ஹிஸ்ட்ரி கலெக்ஷன், கணேஷா, ராமாயணா, பகவத்கீதா. குழந்தைகளுக்கான புத்தகங்கள் தேவைன்னா அமர் சித்ர கதாவுக்கு வந்தீங்கன்னா வாங்கிட்டு போகலாம். இது பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப எளிதாக புரிகிற மாதிரி தான் இருக்குது. பகவத்கீதா வந்து நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும்னா இது நம்ம ஈஸியாக புரிய வைக்கலாம். இது வந்து ஸ்டால் நம்பர் F28 அமர் சித்திர கதா. இதில் வந்து புது கலெக்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி, அப்புறமேட்டு செலஸ்டியல் பீயிங்ஸ், ராமாஸ்ரீ, தேவாஸ், இதெல்லாமே வந்து இலிஸ்ட்ரேஷனில் எல்லாமே உங்களுக்கு இங்கே குழந்தைங்க ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாரி கதைகள் உண்டு. இது இல்லாமல் நமக்கு வந்து நம்மக்கிட்ட வந்து தென்னாலிராமன், பீர்பால், மைத்தாலஜி எல்லாமே எல்லா புக்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ப்ளீஸ் டூ விசிட் அமர் சித்திர கதா. தேங்க்யூ. காலச்சுவடு போன வருஷம் வரும்போது சின்ன ஸ்டாலாக இருந்தது. இந்த வருஷம் ரொம்ப பெரிய ஸ்டாலாக இருக்குது. நிறைய புத்தகங்களும் உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது. ஒவ்வொரு எழுத்தாளர்களோட புத்தகங்கள் தனித்தனியாக உங்களுக்கு வச்சுருக்காங்க. பார்த்து சூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அம்மா ஒரு கொலை செய்தாள், நெஞ்சுக்குடி, ஒவ்வொரு தலைப்புமே ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. கவிதைகள் ஆகட்டும், நாவல்கள் ஆகட்டும் வாங்குறதா இருந்தால் காலச்சுவடு. போஸ்ட் வால் புக்ஸ் இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி ஆகட்டும், JEE அண்ட் உங்களுக்கு எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் புக்ஸ் எல்லாமே இந்த ஸ்டாலில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இதில் சிபிஎஸ்சி கிளாஸ் 12 எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட் ப்ரிப்ரேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. JEE மெயின் சால்வ் பேப்பர்ஸ், JEE மோக் டெஸ்ட் பேப்பர்ஸ், JEE கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், கொஸ்டின் பேங்க்கு, இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய புக்ஸ் வந்து இங்கே ஓஸ்வால் ஸ்டாலில் அவைலபிளாக இருக்குது. யூஜிக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் இங்கே நீங்கள் வந்து பார்க்கலாங்க. தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தில் இங்கே புக்ஸ் அவைலபிளாக இருக்குது. இங்கே நீங்கள் டிபியில் வாங்குறதும் வாங்கலாம், SRP டூல்ஸில் போய் அண்ணா யூனிவர்சிட்டியில் வாங்குறதும் வாங்கலாம். இங்கேயே கூட உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இங்கே வரும்பொழுது 24-25 உங்களுக்கு புத்தகங்கள் அவைலபிளாக இருக்குது. பார்த்து வாங்கிக்கோங்க. ஸ்டால் நம்பர் 474 அருள்மிகு அம்மன் பதிப்பகம் கம்பர் பாதையில் இருக்குது. இங்கே என்னென்ன புத்தகங்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம். இதெல்லாமே ஆன்மீக புத்தகங்கள் தான். ராகவேந்திரா, சிவ வழிபாடு, பணவீதி, பால் குதிரை, ஸ்ரீ ராகவேந்திர மகிமை, வேல்மாறல். இங்கே பார்த்திங்கன்னா மாங்காடு அம்மன் அறுசுவை, காமாட்சி ஸ்தோத்திரமாலி, நவகிரக ஸ்தோத்திரம், காளிகாம்பாள் வழிபாடு, சிவ வழிபாடு, பிரதோஷ பூஜை, இந்த மாதிரி நிறைய ஆன்மீக புத்தகங்கள் இங்கே இருக்குது. சுந்தரகாண்டம், ராமாயணம், பொன்னியின் செல்வன், ஸ்ரீ வெங்கடேஸ்வர மகாத்மம், சுந்தரகாண்டம், ஸ்ரீ கருட புராணம், சித்திர திருப்பாவை, வேல்மாறல், ஐயப்பன், ராகவேந்திர, ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம், ஸ்ரீமன் மத்வநாம, சனீஸ்வர பகவான், மாங்காடு காமாட்சி. நீங்கள் தேவைன்னா சின்ன சின்ன புத்தகங்கள் கூட வாங்கி செல்லலாம். தமயந்தி கதை, ஞாபக சக்திக்கு யோசனைகள், பீர்பால் கதைகள், பரமார்த்த குரு கதைகள், அம்மன் மணியடி சாஸ்திரம், தியான யோகம், நோயின்றி வாழ யோகாசனம். இங்கே ஸ்டால் நம்பர் 625 டெக்னோ புக் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேப்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. மேப் மட்டுமே இல்லைங்க, உங்களுக்கு பல விதமான புத்தகங்கள் எல்லாமே இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த அது காமிக்ஸ், பஞ்சதந்திரா, அலாவுதீன், இந்த மாதிரி புத்தகங்களும் இருக்குது. இந்திய மேப் இருக்குது, தமிழ்நாடு மேப்பும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. உலகத்தை சுற்றி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் இங்கே வந்து உலகத்தை சுற்றி பார்க்கலாம். இது மட்டுமே இல்லை, உங்களுக்கு நிறைய கதைகள் இருக்குது. பாட்டி சொன்ன கதைகள், அக்பர்,
குழந்தைகளுக்கு தேவையான இங்கிலீஷ் கிராமர் ப்ராக்டிஸ் ஒர்க் புக்கு இது எல்லாமே இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இங்கிலீஷ் ஆகட்டும், ஒலிம்பியாட் புக்ஸும் வொக்காபுலரிக்கு உண்டான புக்ஸு எல்லாமே உங்களுக்கு இந்த ஸ்டாலில் அவைலபிளாக இருக்குது. ஸ்டாலில் ரொம்பவே ஒரு முக்கியமான ஸ்டால்னு பார்த்தீங்கன்னா இங்கே போதின்னு இந்த ஸ்டால் தாங்க. இங்கே உங்களுக்கு பல விதமான புத்தகங்கள் அவைலபிளாக இருக்குது. அதாவது உங்களுக்கு சினிமா சம்மந்தப்பட்ட புத்தகங்கள்லாம் வாங்கணும்னா நீங்கள் இங்கே வரலாம். சுஜாதாவாகட்டும், பாலாவாகட்டும், கனவு தொழிற்சாலை, வித்தியாசமான புத்தகங்கள் எல்லாமே இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. பல எழுத்தாளர்களோட புத்தகங்களும் இங்கே அவைலபிளாக இருக்குது. நிறைய வித்தியாசமான கதையம்சம் கொண்ட பல புத்தகங்கள் உங்களுக்கு மூளைக்கும் அப்பால் யோசிக்கிற அளவுக்கு உங்களுக்கு வித்தியாசமான புத்தகங்கள் எல்லாமே இந்த பொசிஷனில் அவைலபிளாக இருக்குது. ஸ்டால் நம்பர் 388, 389. பாதை பார்த்தீங்கன்னா 5வது பாதையில் கலைஞர் பாதையில் ஏகம் பப்ளிகேஷன் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தேசத் தலைவர்களுடைய கதைகள், பொது அறிவு, அது மட்டும் இல்லாமல் சிறு சிறு கதைகள், அதாவது குரல் நெறி கதைகள், ஜென் கதைகள், இந்த மாதிரி சின்ன குழந்தைகளுக்கான கதைகள் வந்து நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பொது அறிவுக்கு வந்து நிறையா புத்தகங்கள் இருக்குது. இந்த மாதிரி சிறு சிறு புத்தகங்கள் வந்து இங்கே விற்பனைக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் வாஸ்து சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் வந்து தேவைப்படும். அது பார்த்திங்கன்னா வாஸ்து சம்மந்தப்பட்ட புத்தகங்களும் இங்கே இருக்குது. தேவை என்றால் நம்ம இங்கே வந்து வாங்கலாம். இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஆன்மீக புத்தகங்கள், அதாவது சிவமயம், ராமானுஜர், விநாயகர், ஐயப்பன் மாலை, சிவமந்திரம், சின்ன சின்ன புத்தகங்கள் இங்கே வந்தால் ஏகம் பப்ளிகேஷனில் நம்ம வாங்கிக்கலாம். இப்போ நம்ம வந்திருக்கிற புக் ஸ்டால் பார்த்திங்கன்னா வானதி பதிப்பகம். இது வந்து 6வது பாதை, அதாவது அவையார் பாதையில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்னா பொன்னியின் செல்வன், கடல் புறா, சிவகாமியின் சபதம், ராமாயணம், மகாபாரதம், இந்த மாதிரி புத்தகங்கள் வந்து இங்கே விற்பனைக்கு உள்ளது. வானதி பதிப்பகம் வந்தீங்கன்னா நிறைய புத்தகங்கள் பார்க்கலாம். என்னென்ன புத்தகங்கள் இருக்குங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கடல் மல்லை காவலன், சந்திரமதியின் காதல், பல்லவர் கனவு, யுகபுருஷன், கம்பர் வரலாறு, கம்பனின் மர்மக்கோடுகள், இந்த மாதிரி புத்தகங்கள் இங்கே வந்தீங்கன்னா நம்ம வாங்கலாம். அதாவது சிலப்பதிகாரம், திருவாசகம், சில சிந்தனைகள், விதுர் நீதி, சாணக்கிய நீதி, உன்னால் முடியும், இந்த மாதிரி புத்தகங்கள் இங்கே விற்பனைக்கு உள்ளது. கணியன் பதிப்பகம். கணியன் பதிப்பகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி, டிஇடி, டிஆர்பி, ஆர்ஆர்பி இதுக்கு எல்லாமே ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான புத்தகங்கள் இங்கே அவைலபிளாக இருக்குது. வரலாறு, தாவரவியல், பொருளாதாரம், விலங்கியல், அது மட்டும் இல்லை டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 2, 2A, குரூப் 4 இந்த மாதிரி பல அப்ளிகேஷன்ஸ் வைஸ் நீங்கள் ட்ரை பண்ணுறது ஆளாக இருந்தால் இங்கே கணியன் பதிப்பகத்தில் உங்களுக்கு புத்தகங்கள் அவைலபிளாக இருக்குங்க. காவல்துறை பணியில் நீங்கள் சேரணும்னு ஆசைப்படுறதா இருந்தாலும் உங்களுக்கு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர், அதாவது உளவியல், கணிதம், ஒரு பர்டிகுலரான இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல் அது சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் கூட உங்களுக்கு இந்த ஸ்டாலில் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போது அடுத்து ஆர்ஆர்பிக்கு ரயில்வே எக்ஸாம்லாம் வரப்போகுது. அதுக்கெல்லாமே கூட நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு தேவையான புத்தகங்கள் இந்த கணியன் பதிப்பகத்தில் அவைலபிளாக இருக்குது. இப்போ வாங்க அடுத்ததாக ஸ்டால் என்ன இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்குறது பாலாஜி பப்ளிகேஷன்ஸ். இங்கே உங்களுக்கு தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷ், மலையாளம், இங்கிலீஷ் இது மட்டுமே இல்லை, உங்களுக்கு வித்தியாசமான புத்தகங்கள் இங்கே நிறையவே அவைலபிளாக இருக்குது. வருஷம் நீங்கள் பார்க்கலாம். அதாவது டிரான்ஸ்லேட் கூகுளில் போட்டு நான் டிரான்ஸ்லேட் பண்ணி பண்ணுறவங்க அப்படி பண்ணிக்கலாம். பட் ஆனால் முறைப்படி நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கணுன்னா புத்தகங்கள் தான் நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். அதில் இங்கே உங்களுக்கு நிறைய புத்தகங்கள் அவைலபிளாக இருக்குது. வரும்பொழுது மறக்காமல் பாருங்கள். இந்து சமய அறநிலையத்துறை பதிப்பக வெளியீடுகள் சார்பாக இங்கே அமைக்கப்பட்டிருக்கிற ஸ்டாலில் உங்களுக்கு வித்தியாசமான புத்தகங்கள் நிறையவே இருக்குங்க. இதில் சிற்பக்கலை ஆகட்டும், கம்பரை பற்றி, தேவாரத்தை பற்றி, வைணவம், தமிழும், சைவ சமய களஞ்சியமாகட்டும், இந்த மாதிரி இந்து மதத்தை பற்றியும் இங்கே உங்களுக்கு நிறைய புத்தகங்கள் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம வந்திருக்கிற ஸ்டால் பார்த்திங்கன்னா பூம்புகார் பதிப்பகம். இங்கே பார்த்திங்கன்னா பாஞ்சாலி, நற்றிணை,
இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் இருக்குது. அதாவது என்னென்ன புத்தகங்கள்ங்கிறது நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது நிறைய பேர் பார்த்திங்கன்னா தமிழ் புத்தகங்கள் வாங்குறதுக்கு தேடிட்டு இருப்பாங்க. பாதை 6 அவையார் பாதையில் இந்த மாதிரி புத்தகங்கள் இருக்குது. என்னென்னு பார்க்கலாம். இங்கே ராஜேஷ்குமார் சிறுகதைகள் இருக்குது, சுபா சிறுகதை தொகுதி. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ராஜேஷ்குமாரில் டிஃப்ரெண்ட் நாவல்ஸ் வந்து நிறையா இருக்குது. பட்டுக்கோட்டை பிரபாகர், அனுராதா ரமணன் நெடுங்கதைகள், திருவாசகம், வேர்ச்சொற் கட்டுரைகள், தமிழ் காதல், விடுதலை குப்பின், தமிழ் வளர்ந்த வரலாறு, இந்த மாதிரி புத்தகங்கள் இங்கே விற்பனைக்கு உள்ளது. பாரதிதாசன் அதாவது கவிஞர் பற்றின புத்தகங்களும் இங்கே இருக்குது. தமிழன் தமிழ்நாடு, தம்பிக்கு அண்ணாவின் கடிதங்கள், திருக்குறள், திருமந்திரம், தமிழர் வரலாறு, குறுந்தொகை, தமிழக வரலாறும் ஆட்சியும், நால்வர் வரலாறு, தமிழ் இலக்கிய வரலாறு, கொங்கு நாடு, கலித்தொகை, புறநானூறு போன்ற புத்தகங்கள் வந்து பூம்புகார் பதிப்பகத்தில் அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது ஸ்டால் நம்பர் 459 சுரா புக்ஸ். சுரா கேட்டில் உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸ்க்கு உண்டான புத்தகங்களும் அவைலபிளாக இருக்குது. அதே நேரத்தில் டிஎன்பிஎஸ்சிக்கு உண்டான புத்தகங்களும் இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க. பாடநூல்களுக்கு உண்டான அனைத்து விதமான கைடுஸ் எல்லாமே இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. புத்தகங்கள் இல்லைங்க, கைடு. இதை வச்சு நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணிங்கனாலே போதுமானது. அது மட்டுமே இல்லை, உங்களுக்கு ஐபிபிஎஸ்க்கு படிக்கிறவங்களுக்கும், டிஎன்பிஎஸ்சிக்கு, எல்ஐசிக்கு, யூபிஎஸ்சிக்கு, ஆர்ஆர்பிக்கு படிக்கிறவங்களும் இங்கே வந்து சுரா கைடில் புத்தகங்கள் வாங்கி கொள்ளலாம். பாரதி புத்தகாலயம், அகனி வெளியீடு, தங்கத்தாமரை பதிப்பகம், இந்த மாதிரி வித்தியாசமான ஸ்டால் எல்லாமே இங்கே உங்களுக்கு அவைலபிளாக தான் இருக்குது. இப்போது வாங்க அடுத்து அருள்மிகு அம்மன் பதிப்பகத்தை பார்க்கலாம். அம்மன் பதிப்பகத்தில் உங்களுக்கு அனைத்துமே பார்த்திங்கன்னா கடவுள் சம்பந்தப்பட்ட நூல்கள், நிறைய மந்திரங்களுக்கு உண்டான புத்தகங்கள் எல்லாமே இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஞாபக சக்திக்கு 108 யோசனைகள், குழந்தை வளர்ப்பு கலை, அது மட்டுமே இல்லை மகா பெரியவாவோட புத்தகங்களும் இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நவகிரக ஸ்தோத்திரம், காமாட்சி ஸ்தோத்திரம், மாங்காடம்மன் ஸ்தோத்திரம், ஆஞ்சநேய ஸ்தோத்திரம், எல்லா விதமான ஸ்தோத்திர புத்தகங்களும் இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க. வாங்க அடுத்து என்ன இருக்குன்றதை பார்க்கலாம். நம்ம வந்திருக்கிற ஸ்டால் மருத்துவ பதிப்பகம். இந்த பதிப்பகத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதாவது என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இதயத்தை பாதுகாக்கும் டயட், சர்க்கரையை மருந்தின்றி கட்டுப்படுத்து, உடல் பருமன் குறைய, செவிப்புலன் காக்கும் வழிகள், தொற்று நோய்களை தடுக்கும் வழிகள், தேநீர் அதாவது மூலிகை தேநீர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிக்க, மகிமை நிறைந்த மருந்துகள், உணவு சில உண்மைகள், கல்லீரலை பாதுகாக்க, நோய் தீர்க்கும் உணவுகள், நலமறிவு, நோய்க்கால உணவுகள், சிறுநீரக நோய்களும் நவீன சிகிச்சைகளும், சர்க்கரை நோயாளிகளுக்கு சமையல் குறிப்புகள், இதய நோய், கல்லீரலை பாதுகாக்க, சர்க்கரை நோயுடன் ஆரோக்கியமாக வாழ, கண்களை பாதுகாக்க, அல்சர் நோய் குணமாக, ஜுரம் ஏன் வருகிறது, உயிர் துளியின் பயணம், சர்க்கரை நோயாளி சாப்பிடுவது எப்படி, வலி நீக்கும் வழிகள், நோய்க்கால உணவுகள். இங்கே பார்த்திங்கன்னா எல்லா புத்தகங்களுமே பார்த்திங்கன்னா மருத்துவ ரீதியாக எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. சர்க்கரை நோய், அது மட்டும் இல்லாமல் உடல் பருமன் குறைய, நோய்க்கால உணவுகள், கண்களை பாதுகாக்க, முதுமையும் ஆரோக்கியமும், தேநீர், வளரும் குழந்தைகளுக்கு அவசியமான சத்துக்கள், இதயத்தை பாதுகாக்கும் டயட், வீட்டில் வளர்க்கும் மூலிகைகள், இளமை தரும் இயற்கை உணவுகள், பருப்புகளின் பயன்களும் சத்துக்களும், அசைவ சமையல், வைட்டமின்களின் பயன்கள், மூட்டு வலிக்கு நவீன சிகிச்சைகள், பழங்கள், நோய்க்கால உணவுகள், அசைவ சமையல், இதய நோய், காய்கறிகளின் சத்து பட்டியல். பாதை 6 அவையார் பாதையில் பார்த்திங்கன்னா மருத்துவ பதிப்பகம் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா உடல் பருமன் குறைய, சர்க்கரை நோயாளிகளுக்கு என்னென்ன உணவுகள் சாப்பிடலாம்,
அசைவ சமையல்லையே எப்படி சத்தாக வந்து நம்ம சமைக்கிறது, அது மட்டும் இல்லாமல் கீரையில் எவ்வளோ சத்துக்கள் இருக்குது, மசாலா பொருட்களில் என்னென்ன அளவுகோல் இருக்குதுன்னு பார்க்கலாம். காய்கறிகளின் சத்து பட்டியல், இந்த மாதிரி நிறையா வந்து இங்கே இருக்குது விற்பனை கொண்டது. அதாவது மருத்துவ பதிப்பகம் வந்தீங்கன்னா இங்கே வந்து எப்படியெல்லாம் வந்து புத்தகங்கள் இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயம் வாங்கிட்டு போகலாம். அந்த மாதிரி புத்தகங்கள் தான் இருக்குது. கல்லீரல் பாதுகாக்க, உடல் பருமனை எப்படி குறைக்கிறதுக்கு, இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் இருக்குது. இது எல்லாமே விற்பனைக்கு இருக்குது. வாங்கி 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, வாங்கிட்டு போகலாம். நம்ம இங்கே வந்திருக்கிற ஸ்டால் பார்த்தீங்கன்னா ராஜாதி பதிப்பகம். இங்கே பார்த்தீங்கன்னா பட்டா, நிலம் சம்மந்தப்பட்ட எல்லா விதமான புத்தகங்களும் இங்கே இருக்குது. அதாவது என்னென்னா பட்டானுடைய முக்கிய அளவினைகள் என்னென்ன, அதாவது அளவீடுகள், அது மட்டும் இல்லாமல் நில அளவினை கணக்கிடும் முறைகள் எப்படி கணக்கிடணும் அப்படிங்கிறத பற்றி இருக்குது. பதிவு சட்டம், பட்டானோட பதிவு சட்டம், அது மட்டும் இல்லாமல் புறம்போக்கு நிலங்களை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணணும், நிறைய புத்தகங்கள் இருக்குது. நம்ம என்னென்ன புத்தகங்கள் இருக்குதுன்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பார்த்திங்கன்னா பட்டா பதிவு சட்டம், கவர் பத்திரம் பதிவு சட்டம், கூட்டுப்பட்டானா என்ன அப்படிங்கிறது இருக்குது. இனம் சென்டிமெண்ட் நிலங்கள், இறப்பு சான்றிதழ் எப்படி வாங்குறது, பிறப்பு சான்றிதழ் எப்படி வாங்குறது, சர்வேயர் ஆவது எப்படி, எழுத்து பிழை பரப்பு பிழைகளை சரி செய்வது எப்படி, உள்ளாட்சிகளில் லஞ்சம் இல்லாமல் காரியம் பட்டா வாங்குவது எப்படி, நில அளவை பதிவேடு, அக்ரிமெண்ட் பத்திரம், மின்சார சட்டம், வீட்டு வாடகை புதிய சட்டம், அனுபவ பாத்தியம், சர்வே, நில அளவைகள், பட்டா பத்திரம், அனுபவம், பத்திரம் தொலைந்து போனால் பட்டா, நிலம் தகவல், அங்கீகார வீட்டுமனைகள். சென்னையில் இங்கே நிலம் வீடு வாங்கினால் என்ன செய்யலாம், நீர்நிலை புறம்போக்கு, அங்கீகார வீட்டுமனைகள், நில எடுப்பு சட்டம், பதிவேடு, தகவல் பெறும் உரிமை சட்டம், கஞ்சா ஒழிப்பு சட்டம், இந்திய அரசியலமைப்பு, சொத்துரிமை மாற்றுச் சட்டம், அதிகாரங்கள் மற்றும் கடமைகள், அசையா சொத்து, தத்தெடுத்தல், கிராம ஊராட்சியில் வீடு கட்ட கட்டிட அனுமதி வாங்குவது எப்படி, வருவாய்த்துறை சட்டங்கள், நில எடுப்பு சட்டம், அங்கீகார வீட்டுமனைகள், நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பிறப்பு சான்றிதழ், இறப்பு சான்றிதழ் எப்படி வாங்குவது அப்படின்னு இந்த மாதிரி புத்தகங்கள் வந்து நிறையா இருக்குது இங்கே. இது வந்து என்ன, தமிழ் மட்டும் இல்லாமல் ஆங்கிலத்திலேயே இருக்குது. அதாவது நிறைய பேர் பார்த்திங்கன்னா சிட்டா வாங்குவது எப்படி, பட்டா வாங்குறது எப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்குது. இந்த மாதிரி புத்தகங்கள் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கே வந்து நாலேஜ் வர ஆரம்பிக்கும். இது வந்து பாதை 7ல் இங்கே ராஜாதி பதிப்பகத்தில் இந்த மாதிரி புத்தகங்கள் கிடைக்குது. ஸ்பைடர் புக்ஸில் உங்களுக்கு தேவையான சார்ட் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸ்டால் நம்பர் F12. சார்ட் மட்டுமே இல்லை, உங்களுக்கு நிறைய கதைகள் பார்க்கும்போது உங்களுக்கு இங்கே நிறையவே இருக்குது. சார்ட் இருக்குது, மேப் இருக்குது, ஆப்போசிட்ஸு, சேஃப்டி, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், சார்ட் ஆஃப் பாடிஸ் எல்லாமே. அது மட்டும் இல்லைங்க, குழந்தைங்க வந்து ட்ராயிங் பண்ணுறதுக்கு இந்த பென்சில் ஷேடிங்கு, ஆக்டிவிட்டீஸு, இந்த சின்ன சின்ன ஷார்ட் புக்ஸ் எல்லாமே இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு உங்களோட திறனை வளர்க்குறதுக்கான சின்ன புத்தகங்கள், பெரிய பெரிய புத்தகங்கள் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. கர்சிவ் ரைட்டிங் கூட இங்கே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு அனிமல்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட புக்ஸ் வைஸும் இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40லேயும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டும் இங்கே அவைலபிளாக இருக்கும். வரும்போது ட்ரை பண்ணிங்க. நிறைய புக்ஸ் இருக்குங்க, 1000 ஆஃப் ஜிகே கொஸ்டின்லேருந்து, கர்சிவ் ரைட்டிங்லேருந்து, சப்ஸ்ட்ராக்ஷன், இதெல்லாமே குழந்தைங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதுங்க. வளர்கிற குழந்தைங்களுக்கு எழுதி அளிக்கிற மாதிரி உண்டான ஆப்ஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. வரும்போது ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே தையல் வெளியீடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வித்தியாசமான நூல்களாக இருக்குது. ஓஷோ வாழ்க்கை வரலாறு, மகாகவி பாரதியார் கவிதைகள், புரட்சி கவிஞர் பாரதிதாசன் கவிதைகள், அது இல்லாமல் உங்களுக்கு இப்போ புது வரதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலுப்பிள்ளை பிரபாகரனோட விடுதலை போராட்ட வரலாறு. இது மட்டுமே இல்லை, உங்களுக்கு அம்பேத்கர், பெரியார், கலைஞரோட பல புத்தகங்கள் உங்களுக்கு இந்த 368 தையல் வெளியீடு ஸ்டாலில் அவைலபிளாக இருக்குது. வரும்போது பாருங்கள். அடுத்ததாக நம்ம உள்ள என்ட்ராவர் தான் சங்கமம் புத்தக நிலையம். இங்கே உங்களுக்கு விடுகதைகள்லேருந்து வித்தியாசமான நூல்கள் நிறையவே இருக்கும். நான் ஏன் வித்தியாசமான நூல்கள் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஷாப்பை பொறுத்த வரைக்கும் காமிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு நிறைய புத்தகங்கள் இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. காமிக்ஸ்னால் குழந்தைங்க விரும்புகிற மாதிரி காமிக்ஸ் இல்லைங்க, பண்டைய கதைகள், அதாவது கிட்டத்தட்ட மகாபாரதம்,
ஐந்து விழி மூன்று வாசல், விக்ரமா கதையம்சங்கள் கொண்ட காமிக்ஸ் கதைகள் இங்கே நிறையவே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு கிரி ட்ரேடிங் ஏஜென்சி மயிலாப்பூர் எல்லாருக்குமே தெரியும். அவங்களோட ஸ்டாலில் தான் இப்போ நம்ம இருக்கோம். சீவக சிந்தாமணி, தொல்காப்பியம், புறநானூறு, அகநானூறு, சிலப்பதிகாரம், மணிமேகலை இந்த மாதிரியான புத்தகங்களும் இங்கே அவைலபிளாக இருக்குது. அதே நேரத்தில் ஸ்ரீ நாராயணியம், ஸ்ரீமத் பாகவதம் இது தமிழ்லேயும் இருக்குது, உங்களுக்கு மலையாளத்துலேயும் இருக்குது. சுந்தரகாண்டம், கந்தகர் புராணம், விநாயக புராணம், ஆஞ்சநேயர் புராணம்னு அனைத்து விதமான கடவுள்களோட தொகுப்புகளும் இங்கே ஸ்ரீ கிரி ஏஜென்சியில் அவைலபிளாக இருக்குது. ஸ்மைல் பப்ளிகேஷன்ஸ்குள்ளே தாங்க இப்போ நம்ம இருக்கோம். இங்கே உங்களுக்கு ரைமிங் வேர்ட்ஸ், லெட்டர் வேர்ட்ஸ் இந்த மாதிரி இது மட்டும் இல்லை, உங்களுக்கு இங்கிலீஷ் ரைம்ஸ், ஸ்டோரிஸ் இதெல்லாமே கூட இங்கே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கே நிறைய தெரியும். குழந்தைகளுக்கு உண்டானதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல்னா ஸ்மைல் பப்ளிகேஷனை கண்டிப்பாக சொல்லியே தீரணும். அத்தனை வகையான புத்தகங்களும் இங்கே இருக்குது. கலர் புக்ஸ் எல்லாமே இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க. ஓகே வியூவர்ஸ், இங்கே நிறைய குழந்தைங்க ஒரு ஸ்டாலில் விரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது மேஜிக் பப்ளிகேஷன். இப்போ வாங்க மேஜிக் பாக்ஸ் பப்ளிகேஷனுக்குள்ளே போயிட்டு இங்கே என்னெல்லாம் அவைலபிளாக இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஹாய், எங்கள் ஸ்டால் நம்பர் வந்து 193 and 194. ஓகே. ஸோ இதில் நாங்கள் என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா மகாபாரதா, எபிக்ஸ் ஆஃப் மகாபாரதா கேரக்டர்ஸ், ராமாயணா, இதே மாதிரி ராமாயணா இருக்குது, கிருஷ்ணா இருக்குது, ஹிந்து காட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா கலரிங் பண்ணும். இதில் ஃபோன் வச்சா உங்களுக்கு அது என்ன கேரக்டர் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் 30 கேரக்டர்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ 30 கேரக்டர்ஸும் அதோட எக்ஸ்பிளனேஷன் இதில் நம்ம இருக்குது. இது ஷார்ட்டாக இருக்கும். இன்னும் நம்மளுக்கு ப்ரீஃபாக வேணும் அப்படின்னா நம்ம ஃபோன் பார்த்து என்ன அப்படின்னு அந்த கேரக்டர்ஸ் வியாசான யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை வச்சு தெரிய வரும். ப்ளஸ் இதில் வந்து நம்மளுக்கு சாங்ஸும் இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு இதில் ஸ்டோரிஸும் சொல்லணும். கேரக்டர்ஸ், ஸ்டோரிஸ் அண்ட் சாங்ஸ். இப்போ கேரக்டர்ஸ் சுதாமாங்கிற ரிலேட்டிவ்ஸ் கிருஷ்ணாவோட என்ன ரிலேஷன், என்ன மாதிரி, அது ஏன் அந்த ஸ்டோரி என்னது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 6 ஸ்டோரிஸ் 3 சாங்ஸ் வரும், 30 கேரக்டர்ஸ். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு எல்லாத்துலேயுமே வரும். ஸோ மகாபாரதாவில் இது மாதிரி இதே மாதிரி உங்களுக்கு ராமாயணத்தில் வரும், கிருஷ்ணாவில் இருக்கும். ஹிந்து காட்ஸ் இட்ஸ் பியூர்லி சாங்ஸ். ஸோ சாங்ஸ் மட்டுமே உங்களுக்கு பாடும். அதில் இருக்கிற ஒரு 30 to 35 சாங்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிரம்மா, விஷ்ணு, கிருஷ்ணா இந்த மாதிரி எல்லா காட்ஸோட அதுக்கு பாப்புலரான சாங்ஸ். ஸோ அந்த மாதிரி பாடும். ஃபோன் வச்சா போதும் பாடும். ஓகே, தேங்க்யூ. ஓகே வியூவர்ஸ், நிறைய காமிக்ஸ் பார்த்தோம், நிறைய குழந்தைங்களுக்கு தேவையான புத்தகங்கள் பார்த்தோம், பாடநூல் புத்தகங்கள்லாம் பார்த்துட்டே வரோம். ரொம்ப சூப்பராகவே இருக்குது இந்த புக் ஃபேர். தி டயட் இந்த ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்க்கரை நோயுடன் ஆரோக்கியமாக வாழ உங்களுக்கு புத்தகங்கள் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லை, வளரும் குழந்தைகளுக்கு அவசியமான சத்துக்களாகட்டும், மருந்தாகும் வாசனை நம்ம சமையல் பொருட்களாகட்டும், இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. எல்லாமே ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு புத்தகங்கள். நீங்கள் டயட்டில் இருக்கிறீங்கன்னா இங்கே உங்களுக்கு நிறைய புத்தகங்கள் அவைலபிளாக இருக்குது. அதை நீங்கள் இங்கே வரும்போது மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நியூ செஞ்சுரி புக் ஹவுஸு, ஆனந்த விகடன், த ஹிந்து நியூஸ் பேப்பர் ஸ்டால்ஸ் எல்லாமே கூட இங்கே உள்ள அவைலபிளாக தான் இருக்குது. பாதை 7 வஉசி பாதையில் பார்த்தீங்கன்னா குகஸ்ரீ வாரியார் பதிப்பகத்தில் ஆன்மீக புத்தகங்கள் இருக்குது. என்னென்ன புத்தகங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மேடம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். வணக்கம் சார். இங்கே வந்து வாரியார் சுவாமிகள் எழுதின அனைத்து புத்தகங்களும் கிடைக்கும். அவர் எழுதுனதில் முக்கியமானது வந்து திருப்புகழை பற்றி நிறைய எழுதியிருக்கிறாங்க. திருப்புகழ் விரிவுரை புத்தகம் எல்லாமே கிடைக்கும். ஆன்மீக புக்ஸும் கிடைக்கும். அது இல்லாமல் சிறிய புத்தகமும் நிறைய எழுதியிருக்காரு. எல்லாமே வாழ்வியல், ஆன்மீகம் எல்லா சம்மந்தப்பட்டதும் எழுதியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தாங்கன்னா எல்லாமே உங்களுக்கு நல்லாவே புரியும். நம்ம வந்திருக்கிற ஸ்டால் பார்த்திங்கன்னா 7வது பாதையில் த டயட் அப்படின்னு ஒரு ஸ்டால் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அதாவது என்னென்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு உடல் பருமன் குறைய, கல்லீரலை பாதுகாக்க, அசைவ உணவுகளையும் சரி சைவ உணவுகளை எப்படி வந்து சத்தான உணவுகளாக மாற்றுறது, அதே மாதிரி இவங்க டயட் புக் வச்சுருக்காங்க. நிறையா விஷயங்கள் இருக்குது. அதாவது என்னென்னா சர்க்கரை நோய்களுக்கான அறிகுறிகள் என்ன, தாகம் எடுத்தால் என்ன ரீசன் அப்படிங்கிற நிறையா வந்து டயட் சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக எப்படி வச்சுருக்கிறது அப்படிங்கிறதுக்கான புத்தகங்களும் இங்கே இருக்குது. அதாவது 7வது பாதை வந்தீங்கன்னா இங்கே தேவையான புத்தகங்கள் நமக்கு கிடைக்குது. பாதை 8 வள்ளலார் பாதை. இதில் பார்த்திங்கன்னா சங்கர் பதிப்பகமில்
புத்தகங்கள் என்னென்னா ஆன்மீக புத்தகங்கள், இலக்கிய புத்தகங்கள், யோகா புத்தகங்கள், மருத்துவ புத்தகங்கள், சிறு சிறு கதைகள். அது மட்டும் இல்லாமல் அப்துல் கலாமை பற்றி, யுவான் சுவாமினுடைய வரலாறு, அவர் ஏன் வந்து புத்தரை வந்து அதாவது புத்தர் இருக்கிற இடத்தை நோக்கி பயணம் செஞ்சார், இந்த மாதிரி புத்தகங்கள் வந்து இங்கே விற்பனைக்குள்ளது. அதாவது ஆன்மீக புத்தகங்கள், யோகா புத்தகங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா சங்கர் பதிப்பகம் வந்து புத்தகங்களை வாங்கி செல்லலாம். பாதை 9 திருவள்ளுவர் பாதையில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லாஸ்ட்டில் வள்ளலார் புக் ஷாப் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆன்மீக புத்தகங்கள் மட்டுமல்லாமல் பொன்னியின் செல்வன், அர்த்தமுள்ள இந்து மதம், நந்தாபுரி காவலன், நந்திபுரத்து காவலன், நந்திபுரத்து நாயகி, நந்திபுரத்து நாயகி, இந்த மாதிரி புத்தகங்கள் வந்து இங்கே விற்பனைக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜோதிடங்கள், வாஸ்துவை பற்றி புத்தகங்கள் இங்கே நிறையா இருக்குது. இங்கே வந்து என்னென்னா சாகித்ய அகாடமி வந்து திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் இந்த புத்தகம் வந்து இப்போ விற்பனைக்கு வந்து அதிகமாக போயிட்டு இருக்குது. இப்போ என்னென்ன புத்தகங்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம். சார்கிட்டையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். இப்போ சென்னை புத்தக கண்காட்சியில் நிறைய நூல்கள் வந்திருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது ஜோதிடம் சார்ந்த ஒரு ஆய்வு நூல்கள் நிறைய எல்லா ஆத்தர்ஸும் எழுதுனா மொத்தம் வேறு எங்கேயுமே இங்கே அதிகமாக ஜோதிடம் சார்ந்த நூல்கள் இருக்காது. அதுக்கான ஸ்பெசிஃபிக்காக இந்த கடையில் எல்லா ஆய்வாளர்கள் ஃபுல்லாக இங்கே தான் வந்து வாங்குவாங்க. ஜோதிடம், பழைய மருத்துவ நூல்கள், ரொம்ப பழமையான மருத்துவ நூல்கள், இப்போ கிடைக்காத நூல்கள்னு இருக்கும்ல, அது எல்லாமே இங்கே நம்ம அந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் ஆகட்டும், ஜோதிடம் பேசிக்லேருந்து ஜோதிடத்தில் பாரம்பரியம் நிறைய இருக்குது. இன்றைக்கி புதுசாக நிறைய டெக்னாலஜி மாதிரி அதுவும் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அதை அப்டேட் பண்ணி எவ்வளவோ நூல்கள் வந்துருக்கு. நிறைய ஆசிரியர்கள் ஜி கோபாலகிருஷ்ணன், திருப்பூர் கோபாலகிருஷ்ணன் சொல்லுவாங்க. அவர் நாடி சம்மந்தமாக ஜாமக்கோல் ஆருடம், நாடி, அந்த மாதிரி நிறைய நூல்கள் இருக்குது. நிறைய ஜோதிடம், பாரம்பரிய ஜோதிடத்திலிருந்து ஜாதக அலங்காரம், ரொம்ப பழமையான நூல். இப்போ இது விளக்க உரையோடு இந்த புத்தகம் இதெல்லாம் பாடல்களாக இருக்கும். இப்போ விளக்க உரையோடு எல்லாருக்கும் படிக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களோட ரொம்ப அதிகமாக விற்பனை ஆகிறது வந்து ஆக்சுவலாக இவரோட புத்தகம் தான். சோழி பிரசன்னம், நட்சத்திர நாடி. இந்த புக்கு பார்த்தாவே நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆமாம், இது லேர்னர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக ஜாதகம் கற்றுக்கிறவங்களுக்கு ஒரு ஆய்வு நூல் தான். எல்லாமே ப்ரிடிக்ஷனுக்கான முக்கியமான நூல்கள். அது மாதிரி நாவல்கள்லேயும் நிறைய நாவல்கள் புதுசாக போயிட்டுருக்கு. இந்த ஜெயகாந்தனோட கலெக்ஷன்ஸு, ஜெயகாந்தன், கண்ணதாசன் அந்த காலத்துலேருந்து இந்த வனவாசம்ங்கிறது மிக முக்கியமான ஒரு நூல். இப்போ வரைக்கும் அது போயிட்டுருக்கு. அதுமாதிரி மோட்டிவேஷன்ஸில் பார்த்திங்கன்னா இந்த சீரீஸ் ரொம்ப ஃபேமஸ்ங்க. இது ரோண்டா பேரன்னு சொல்லிட்டு எனக்கு வேர்ல்டு லெவலில் ஒரு மிக முக்கியமான புத்தகமாக பார்க்குறது வந்து சீக்ரெட். இது ஆமாம், இது ஒரு 4 சீரீஸ் இருக்குது, ஒரு 4 வால்யூம் இருக்குது அந்த இது. அது மாதிரி இந்த சின்னஞ்சிறு பழக்கம், இந்த ஹேபிட்ஸ் பற்றி அது ஒன்று. அவன் இக்கிக்காய் ஹெல்த்துக்கு இன்றைக்கி பெரிய லெவலில் இது லட்சக்கணக்கில் விற்ற புத்தகம் தமிழில் இப்போ வந்திருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நூல். அது மாதிரி இந்த மாதிரியான இறையன்பு சாரோடது பார்த்தீங்கன்னா அவரோட ஒரு 100கணக்கான புத்தகங்கள் இருக்குது. ஆமாம், இப்போ வரைக்கும் அவர் முதன்மையான இடத்துல தான் இருக்குது. அது ஓஷோவோட நிறைய இருக்குது. 10,000 மைல் பயணம், நிறைய அவரோட போர் தொழில் பழகுங்கிறது ரொம்ப மிக முக்கியமான நூல் அவரோட. அது மாதிரி ஓஷோவோடது இன்றைக்கி ஃபிலாசபியில் இவர் தான் டாப் ஃபஸ்ட்டு. இதில் இப்போ வரைக்கும் பெஸ்ட் செல்லிங்கில் ஓஷோ தான் அதிகமாக போயிட்டுருக்கு. அதிகமாக போயிட்டுருக்கு. வேறு நாவல்ஸில் வேல்பாரி, அது மாதிரி ஜெயமோகனுடைய அறம், இது வந்து எப்போவுமே பெஸ்ட் செல்லராக இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நூல். ஜெயமோகன். ஆமாம், இது வந்து இந்த ஆண்டு சாகித்ய அகாதமி வாங்கினது. இது என்னென்னா ஒரு 40 ஆண்டுகள் முதல்ல ஒரு ஆய்வு நூலுக்கு சாகித்ய அகாதமி இந்த முறை தான் கொடுத்துருக்காங்க. 2-3 புத்தகத்துக்கு தான் இது வரைக்கும் நாவலுக்கு தான் கொடுப்பாங்க, ஃபிக்ஷனுக்கு தான் கொடுப்பாங்க. இந்த முறை முதல்ல இது வஉசி. இவர் வெங்கடாஜலபதிங்கிறவர் வஉசிக்காகவே தன் ஆய்வு பணியை ஃபுல்லாக பண்ண ஒரு 40 ஆண்டுகள் முழுமையாக ஆய்வு பண்ணி இதை முதல் சுதந்திர போராட்டம் வந்து நெல்லையில் தொடங்கினதுங்கிறத நிரூபித்து ஒரு நூல். ஒரு பவர்ஃபுல்லான புத்தகம். நிறைய பேர் வாங்குறாங்க. மகிழ்ச்சி. வணக்கம். நம்ம வள்ளலார் புக் ஷாப்பில் பார்த்திங்கன்னா ஜோதிடம் சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் மட்டும் இல்லாமல் ஆன்மீக புத்தகங்கள், தேசத் தலைவர் புத்தகங்கள், அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா சாகித்ய அகாடமி, வஉசி பற்றின புத்தகங்கள், இது எல்லாமே என்னென்னா ஆய்வு நூல்கள். இதை வந்து ஆராய்ச்சி பண்ணி இந்த புத்தகங்கள் வந்து இங்கே வந்து அதாவது விற்பனைக்கு உள்ளது. நீங்கள் வஉசி பற்றின புத்தகங்கள், ஜோதிட புத்தகங்கள் வாங்கணுன்னா நீங்கள் 9வது பாதை, அதாவது திருவள்ளுவர் பாதையில் எல்லா புத்தகங்களுமே கிடைக்கும். நீங்கள் வந்து வாங்கி செல்லலாம்.
சென்னை நந்தனம் ஒய்எம்சியில் நடந்து கொண்டிருக்கிற இந்த சென்னை புத்தக கண்காட்சி பார்த்தோம் அப்படின்னாக்கா தொடர்ந்து 17 நாளாக நடக்க இருக்குது. ஸோ அதில் கிட்டத்தட்ட நம்ம வந்து 13வது நாளாக நம்ம வந்து இன்றைக்கி வந்து விசிட் பண்ணியிருக்கிறோம். ஸோ நிறைய ஸ்டால்ஸ் எல்லாமே நிறைய பார்த்துருவோம். டிஃப்ரெண்டான நிறைய ஸ்டால்ஸ் இருக்குது. உங்களுக்கு வெகு காலமாக தேடக்கூடிய புத்தகங்கள் அனைத்தும் இங்கே வந்து இருக்குது. ஸோ பல தலைப்புகளில் இங்கே புத்தகங்கள் நிறையாவே விற்பனைக்கு இருக்குது. ஸோ இந்த புத்தக கண்காட்சி எப்போ நிறைவடையுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா வர்ற 12ஆம் தேதி நிறைவடைகிறது. ஸோ இன்னும் பார்த்தோம் அப்படின்னா 2-3 தினங்கள் தான் இருக்குது. ஸோ அப்போ கிட்டத்தட்ட நம்ம வந்து இந்த சென்னை புக் ஃபேர் இந்த வருஷம் 2025ஓட இந்த புக் ஃபேர் வந்து எண்டு டேட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இன்னும் 3 நாள் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த வரக்கூடிய இந்த சனி ஞாயிறுகளில் உங்களுக்கு தேவையான புத்தகங்களை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். அதேமாதிரி பார்த்தோம் அப்படின்னா சென்னை புக் ஃபேர் அப்படின்னாக்கா ஒவ்வொரு வருஷமும் பொங்கலை ஒட்டி அந்த பொங்கலுக்கு சிறப்பாக இந்த புக் ஃபேர் வந்து இருக்குது. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த புக் ஃபேர் வந்து பொங்கலுக்கு கிடையாது. ஸோ அதனால் நல்ல நினைவில் கொள்ளுங்கள். இந்த சென்னை புக் ஃபேர் வந்து பொங்கலுக்கு முன்னாடியே முடிஞ்சிருது. ஸோ அதனால் 12ஆம் தேதி முடியுது. ஸோ இது நினைவில் கொண்டு உங்களுக்கு தேவையான புத்தகங்கள் அனைத்தையும் இந்த சென்னை புக் ஃபேரில் நீங்கள் வாங்கி பயனடைங்க. பெபிள்ஸ் தமிழ்.